சரி, இப்பயும் எனக்கு புரியுது. நம்ம ஏசப்பாக்குள்ள கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சிருக்கோம்னு புரியுது. ஆனா நம்ம எப்படி ஏசப்பாக்குள்ள நிலைச்சிருக்கிறது? முதல்ல நாம ஆண்டவர் கூட ஒப்புரவாகணும். நம்ம ஒப்புரவானாதான் ஆண்டவர் நம்முடைய கரத்த பிடிப்பாரு. யோசிச்சு பாரு, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய சின்ன பிள்ளைய கை பிடிக்காரு. இதே இது அந்த பிள்ளை தகப்பனுடைய கைய பிடிச்சான்னு வச்சுக்கோயேன், அந்த பிள்ளை எந்த நேரத்துல வேணா அந்த கை விட்டுரும். ஆனா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய கைய பிடிச்சுட்டான்னு வச்சுக்கோயேன், அது எந்த காலத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, தன்னுடைய கைய அது விடவே விடாது. அதே மாரி தான் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோயேன், ஏசப்பா நம்முடைய கரத்த பிடிப்பாங்க. நம்முடைய கரத்த பிடிச்சுட்டாருன்னா, எந்த காலத்தையுமே அவர் விடவே மாட்டாரு. நம்முடைய வாழ்க்கை முழுசு வரைக்கும் அவர் நம்ம கைய பிடிப்பாரு. முதலாவதாக நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஒப்புரவாகணும். நம்ம ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, என்ன நான் உங்க கரத்துல கரத்துல ஒப்புவிக்கிறேன். ஒப்புவிக்கிறேன். நீங்க என் கூட இருங்க. இந்த மாயையான உலகத்துல நான் பிசாசுக்கு அடிமையாகக் கூடாது. இந்த உலகத்துக்கு நான் அடிமையாகக் கூடாது. என் கரத்த பிடிச்சு நீங்க வழிநடத்துங்கன்னு சொல்லிட்டு நாம ஆண்டவர்ட்ட கேட்கும்போது, ஏசப்பா நம்முடைய கரத்த பிடிப்பாரு. அப்படியே அவர் கரத்த பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன், முடிவு பரியந்தம் நாம ஆண்டவருக்குள்ளாக தான் நிலைச்சிருப்போம்.